ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1921வது பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10ஆம் பத்து 8ஆம் திருமொழியின் 2வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 8ஆம் திருமொழியும் கூட திருமங்கை ஆழ்வார் கிருஷ்ணனுடைய லீலைகளிலே கண்ணனுடைய லீலைகளிலே மிகவும் ஈடுபட்டு பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் நிறைந்த திருமொழியாகும். இதிலே கண்ணனுக்கும் இடைக்குல இளம்பெண்களுக்கும் ஒரு இளம்பெண்ணுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஊடல், அந்த ஊடல் காரணத்தினால் வந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. அந்த இளம்பெண்ணின் வாயிலாக திருமங்கை ஆழ்வார் அனுபவித்து அந்த பாடல்களை பாடியிருக்கிறார். முதல் பாடலிலே முன்பாடலிலே கண்ணனால் விரும்பப்பட்ட இடைக்குல இளம்பெண்ணுக்கு ஊடல் காரணமாக கோபம் அதிகமாகி அவள் காலம் தாழ்த்தி எதற்காக வந்தீர் என்று கோபம் கொண்டு பேசினாள். கண்ணன் முதலில் கலந்து பிரியும் போது மீண்டும் இந்நேரத்தில் வருகிறேன் என்று நேரம் குறித்து போனான். ஆனால் அந்த குறித்த நேரத்திலே அவன் வரவில்லை, காலம் தாழ்த்தி வந்தான். அதற்கு காரணம் மற்றும் ஒரு பெண்ணுடன் அவன் கலந்து இருந்துவிட்டு காலம் தாழ்த்தி வந்தான். அப்படி காலம் தாழ்த்தி வந்த காரணத்தினாலே இவள் ஊடல் கொண்டு, இந்த இளம்பெண் ஊடல் கொண்டு கோபம் அதிகமாக காலம் தாழ்த்தி எதற்காக வந்தீர் என்று வெகுண்டாள். அவள் ஊடல் அதிகமானதை கண்டு கண்ணனை என்ன செய்தானாம், முதலிலே காதில் கடிப்பிட்டு கலிங்கம் உடுத்தி வந்தான். இப்பொழுது உடனே அவள் ஊடல் அதிகமானதை கண்டு கண்ணன் மற்றும் ஒரு வேடத்தை பூண்டு கொண்டு சற்று உட்புறம் வந்து கதவுக்கு வெளியே சுவரை ஒட்டி நிற்கிறான். இப்பொழுது ஒரு சிவந்த பட்டாடையை அதற்கு மேலே கட்டி கொண்டு, அந்த கலிங்கத்திற்கு மேலே, அந்த கருப்பு நிற பரியட்டத்திற்கு மேலே கட்டி கொண்டு ஒரு செண்டு சிலுப்பி கொண்டு வந்து சுவரையொட்டி கதவிற்கு வெளியே நிற்கிறான். அந்த அழகிலே இவள் ஈடுபட்டு மயங்கினாலும் கூட மீண்டும் ஊடல் கொண்டு ஊடல் பற்றிய வெகுளியோடு பேசுகிறாள் அந்த இடைச்சி. பாசுரத்தை பார்க்கலாம். துவராடை உடுத்து ஒரு செண்டு சிலுப்பி கவராக முடித்து கலிக்கச்சு கட்டி சுவரார் கதவின் புறமே வந்து நின்றீர், இவரார் இது என் இது என் இது என்னோ. சுவராடை உடுத்து ஒரு செண்டு சிலுப்பி கவராக முடித்து கலிக்கச்சு கட்டி சுவரார் கதவின் புறமே வந்து நின்றீர், இவரார் இது என் இது என் இது என்னோ. சுவராடை உடுத்து, சிவந்த ஆடையை உடுத்து கொண்டு முதலிலே வரும்போது கலிங்கம் உடுத்து வந்தான், கருப்பு நிறப்பட்டாடை அடையிலே உடுத்து வந்தான். இப்பொழுது துவராடை உடுத்து கொண்டு வந்திருக்கிறான். அத்துடன் ஒரு செண்டு சிலுப்பி கொண்டு வந்திருக்கிறான். செண்டு என்றால் மலர் செண்டு என்றும் பொருள் கொள்ளலாம், அல்லது ஊரை ஏமாற்றுவதற்காக ஏதோ மற்ற வேலைக்கு செல்வதாக குதிரை ஓட்டுவதற்கான அந்த இது இருக்கிறது அல்லவா, அதனை சிலுப்பி கொண்டு வந்ததாகவும் சொல்லலாம். செண்டு என்றால் 2 பொருள் உண்டு. சுவராடை உடுத்து ஒரு செண்டு சிலுப்பி கவராக முடித்து, அவனுக்கு கண்ணனுக்கு நீண்ட கூந்தல், அடர்ந்த கூந்தல், சுருண்ட கூந்தல், அவற்றையெல்லாம் இழுத்து இறுக்கி கட்டி கொண்டான். கவராக முடித்து அந்த கூந்தலை அலைய விடாமல் இறுக்கி கட்டி கொண்டு, அத்துடன் கலிக்கச்சு கட்டி, ஏதோ வெள்ளத்திலே இறங்குவது போல அறையினை இறுக்கி அந்த ஆடையை தார்பாச்சி என்று சொல்வார்கள், தார்பாச்சி கட்டி கொண்டு சுவரார் கதவின் புறமே வந்து நின்றீர், என் சுவருக்கு அருகிலே கதவிற்கு பக்கத்திலே வந்து நிற்கிறீர், நீர் யார், எதற்காக இங்கு வந்தீர், இது என் இது என் இது என்னோ என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். சிவப்பு நிற திருப்பரிவட்டத்தை சாத்திக்கொண்டு ஒரு பூச்செண்டையும் அல்லது ஒரு குதிரை சவுக்கினையும் கையால் சிலுப்பி ஆட்டிக்கொண்டு திருக்குழலை வாரி முடித்து கொண்டு கச்சுப்பட்டையை இடுப்பிலே இறுக கட்டி கொண்டு சுவரோடு சேர்ந்த கதவின் அருகிலே வந்து நிற்கின்றீர். இப்படி வந்து நிற்கின்ற இவர் யாரோ, அது என் இது என் இது என்னோ என்று சொல்கிறாள் அந்த இடைப்பெண். முன்பாட்டிலே கலிங்கம் உடுத்து வந்தமை கூறப்பட்டது. கலிங்கம் என்றால் கருப்பு பரியட்டம்,
இடையிலே கருப்பு பட்டாடை அணிந்திருந்தான். இந்த பாட்டிலே துவராடை செவ்வாடை உடுத்தமை கூறப்படுகிறது. கண்ணன் வரும்போதே சுவராடையும் சுருட்டி அடுக்கி கொண்டு வந்தான் போலும். வரும்போது அப்படித்தான கருப்பு நிற ஆடையில் தானே வந்தான். இப்போது சிவந்த ஆடைக்கு எப்படி மாறினான்? வரும்போதே கொண்டு வந்திருக்கிறான் போலும். கலிங்கம் கருநிற ஆடையை உடுத்து வந்தான். இவள் அதிலே இவனிடம் ஈடுபடவில்லை. அப்படி ஈடுபட காணாமையாலே துவராடையை உடுத்து காட்டுவோம், அப்படியாவது அந்த சிவந்த பட்டாடையிலாவது இவள் ஈடுபடுகிறாளா பார்க்கலாம் என்று எண்ணி துவராடையை உடுத்து கொண்டானாம் கண்ணன். ஒரு செண்டு சிலுப்பி கையிலே ஒரு பூஞ்செண்டை சிலுப்பி கொண்டு வந்தான் அவன். சிலுப்புதல் அசைத்தல். அல்லது ஒரு குதிரை சவுக்கை சிலுப்பி கொண்டு வந்தானாம். அதாவது மற்றவர்களுக்கு, வெளியில் உள்ளவர்களுக்கு இவன் ஏதோ வேலையாக போகிறான் போலும், குதிரை சவுக்கை எடுத்து கொண்டு போகிறான் என்று நினைப்பார்களாம். அவர்களை ஏமாற்றுவதற்காக குதிரை சவுக்கை சிலுப்பி கொண்டு வந்தான் என்றும் ஒரு உரையாசிரியர் உரை செய்திருக்கிறார். கவராக முடித்து, கவர் என்றால் இரண்டாக பிரித்தல், கூந்தலை இரண்டாக பிரித்து வாரி முடித்து கொள்ளுதல். எனவே தன் குழலை வாரி முடித்து வந்தான் என்பதே பொருளாகும். கவராக முடித்து கலிக்கச்சு கட்டி, மிகப்பெரிய ஆற்று வெள்ளத்தில் இறங்குவோரை போல குழலை வாரி முடித்து கொண்டும் வலிய கச்சுப்பட்டையை அறையிலே இறுக்கி கட்டி கொண்டும் இங்கு ஆயத்தமாக வந்தான் போலும். இங்கே என்ன, காதல் வெள்ளத்திலே நீந்த வேண்டும் அல்லவா, அன்பு வெள்ளத்திலே நீந்த வேண்டும் அல்லவா, அதற்காக வந்தவன் ஆய்ச்சியினுடைய முகக்குறியை பார்த்தான். பார்த்தவுடன் இவருக்கு இருந்த தைரியமெல்லாம் போய்விட்டது. தைரியமெல்லாம் போய் உள்ளே போக முடியாமல் சுவரை ஒட்டி உள்ள கதவுக்கு பின்னால் அமைதியாக நின்றான். அதனை தான் அறிந்து கொண்டமையை சொல்லுகிறாள். சுவரார் கதவின் புறமே வந்து நின்றீர் என்று அந்த இடைக்குல பெண். கண்ணபிரான் அந்த வார்த்தையை ஒரு அவகாசமாக பற்றி கொண்டு, ஒரு ஃபேவரபிளாக எடுத்துக்கொண்டு வேகமாக சென்று அவளை மடிபிடிக்க புகுந்தான். புகவே இவரார், இது என்னோ என்று பின்னால் 2 அடி எடுத்து வைத்து கூறுகிறாள் அந்த பெண். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். துவராடை உடுத்து, முன்பு கருநிற ஆடை உடுத்தது இவளுக்கு உகப்பு இல்லை போலும் என்று கருதி கருநிற ஆடைக்கு மேலே ஒரு செந்நிற ஆடையை சுற்றி கொண்டு வந்தான் கண்ணன். துவராடை உடுத்து ஒரு செண்டு சிலுப்பி, வெளியில் உள்ளவருக்கு அவன் வெற்று செயல்களில் ஈடுபட்டு இருப்பவன் என்பது தோன்றுவதற்காக ஒரு குதிரை சவுக்கினை ஆட்டி கொண்டு வந்தான் அவன். பெரியவாச்சான் பிள்ளை அந்த செண்டு என்பதற்கு குதிரை சவுக்கு என்றுதான் பொருள் சொல்கிறார். கவராக முடித்து கலிக்கச்சு கட்டி, வெள்ளத்தில் நீந்துவதற்கு இறங்கக்கூடியவர் மயிரை பேணி முடித்து கச்சினை இறுக்கி கட்டி இறங்குவது போல கண்ணனும் இன்ப வெள்ளத்திலே இறங்குவதற்கு தன்னை ஆயத்தம் செய்து கொண்டு வந்தான். சுவரார் கதவின் புறமே வந்து நின்றீர். சுவரோடு இணைந்த கதவு, அந்த கதவுக்கு சற்று வெளிப்புறம் வந்து தள்ளவும் போகாமல் நின்றானாம் கண்ணன். இவர் யார்? இது என்னோ? இவரே முன்பு நம்மால் அறியப்பட்ட அவர் என்று தெரிந்து கொள்ள முடியாத இருள் கவிந்த மாலை நேரத்திலே வந்திருக்கிறார். வேற்று பொருளில் ஈடுபட்டவரை போல நடித்து கொண்டு வர வேண்டுமோ? கதவுக்கு வெளியே நிற்க வேண்டுமோ? தள்ளவும் போகாது நிலையாக இங்கே வந்து நிற்க வேண்டுமோ? சுவரோடு கலந்த கதவுக்கும் வாசற்படிக்கும் நடுவே நின்று வெளியேயும் போகாமல் உள்ளேயும் வர துணிவில்லாமல் கதவை அடைப்பதற்கும் வாய்ப்பு தராமல் நடுவிலே நின்று தடுத்து கொண்டு நிற்க வேண்டுமோ என்று அந்த இடைக்குல பெண் சொல்வதாக, ஊடல் கொண்டு ஊடலின் மிகுதியாலே சொல்லுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம். அற்புதமான ஒரு பாசுரம். பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். துவராடை உடுத்து ஒரு செண்டு சிலுப்பி, கவராக முடித்து கலிக்கச்சு கட்டி, சுவரார் கதவின் புறமே வந்து நின்றீர். இவரார், இது என்னோ என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பாசுரத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம்.
கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் உரைப்பெரும் மன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.